Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். பேப்பர் கப் பயன்படுத்தியும் அதே போல ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸை பயன்படுத்தியும் நம்ம ஒரு ஃப்ளவர் பொக்கே இப்போ பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை நம்ம டேபிள் டெக்காராகவும் வைக்கலாம், வால் டெக்காராகவும் ஃபிக்ஸ் பண்ணலாம். வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம பூ செய்கிறதுக்காக நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற இந்த டீ கப் தான். இது ஒரு 5 கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு ஃப்ளார் ஷேப்பில் இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் பூ செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ பார்த்தீங்களா, இல்லை ஒரு லைன் மாதிரி தெரியுதா, அந்த இடத்துலேருந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். அந்த லைனில் இருந்து அதோட இந்த மேல் பாகத்தை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு ரிங் மாதிரி கிடைக்கும். இதை வச்சும் ஒரு கிராஃப்ட் பண்ணலாம், அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே லைனாக நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஓரளவுக்கு ஒரே சைஸாக எல்லாத்தையுமே ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அது அப்படியே ரவுண்ட் ஷேப்பாக ஒரு ஃப்ளார் மாதிரி வரணுங்கிறதுக்காக நம்ம கையை வச்சு இப்படி விரித்து விட்டால் போதும். அப்படியே ரவுண்டு ஷேப்பில் அப்படி மடங்காமல் நிற்கும். அதுக்காக இப்போ இதனோட ஓரங்களெல்லாம் நம்ம ஷார்ப் பண்ணி விட போகிறோம். அப்படி ஒரு பூ மாதிரியே இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஷேப் கொடுத்துட்டோம். ஆனாலுமே இதை பார்க்குறதுக்கு ஒரு ஆரோ மாதிரி தான் தெரியும். அதனால அதனுடைய ஓரங்கள், அந்த ஷார்ப்பாக இருக்கிற அந்த ஓரங்களையும் நம்ம கட் பண்ணி விட போகிறோம். அப்படி கட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு ஒரு பூ மாதிரியே கிடச்சிரும். அந்த எட்ஜஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குல்ல, அந்த எட்ஜஸை ஃபுல்லாமே நம்ம கட் பண்ணி இப்போ எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்மளுடைய பூ ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லா கப்லையும் நம்ம பூ செஞ்சிடலாம். இப்போது இந்த பூ எல்லாத்தையுமே நம்ம கலர்ஃபுல்லாக மாற்ற போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கப்புக்கு என்ன கலர் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்ரலிக்கில் தான், எல்லோ கலர். இந்த எல்லோ ஷேடை இந்த பூ ஃபுல்லாகவே நம்ம அடிச்சுக்கலாம். இப்போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு பூ ரெடி ஆகிடுச்சு. இதே போல் இன்னொரு கப்புக்கு நான் என்ன கலர் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதுவும் ஆக்ரலிக்கில் பிங்க் கலர் எடுத்திருக்கிறேன். நமக்கு பிடிச்ச கலர்ஃபுல்லாகவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாமே ஒரே கலராக இருக்கணும் அப்படின்னாலும் சேம் கலர் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மல்டி கலராக தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்குறேன். இப்போது எல்லா பூவுக்கும் கலர் கொடுத்தாச்சு. இதோட சென்டர்லேயும் நம்ம கலர் கொடுத்துக்கலாம். நமக்கு விருப்பமான கலர் தான். இதில் நான் ப்ரௌன் ஷேட் கொடுத்துருக்கேன் இந்த எல்லோவுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா கிளிட்டர்ஸ் இதில் யூஸ் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அது இல்லாததுனால நான் உள்ள சென்டருக்கும் கலர்ஸே கொடுத்துக்கிடுறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்குறேன். இது மெட்டாலிக்கில் ஒயிட்டில் டஸ்ட்டு கலர். இதை நம்ம கையிலே வச்சு ஷேட் பண்ணோன்னா அதில் பிளெண்ட் ஆயிரும். இந்த லாவெண்டர் கலருக்கு நான் இது தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதே போல் எல்லாத்துக்குமே நான் கான்ட்ராஸ்ட் கலர் தான் கொடுக்குறேன். இப்போது எல்லா பூக்கும் கலர் பண்ணியாச்சு. அதுக்கு தண்டு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேப்பரில் டியூப் செஞ்சு எடுத்துக்கிடலாம். இப்போது இந்த டியூப் எல்லாத்துக்குமே கலர் பண்ணுறதுக்காக நான் ஆக்ரலிக்கில் க்ரீன் கலர் கொடுத்துக்கிடுறேன். எல்லா டியூபுக்குமே க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த பேப்பர் டியூப்பில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா பூவையும் க்ளூ கன் வச்சு ஒவ்வொன்றையும் ஒட்டி எடுத்துக்கிடலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா பூக்குமே ஒரு பேஸ்கெட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது இந்த காம்ப்ளன் கார்ட்போர்ட் பாக்ஸ் தான். இதுக்கு ஷேப் கொடுக்கறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் வளைஞ்சு இருக்கும். அதனால இந்த ஷேப் எடுத்துருக்கிறேன். இந்த ஷேப்புக்கே இதை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதே போல் இந்த கார்ட்போர்டோட ஓரத்துலையும் நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். அதே லைனில் அதோட பின்புறமும் நம்ம இதே ஷேப்பில் கட் பண்ணி இப்போ எடுக்க போகிறோம்.
இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு ஒரு குட்டி பேஸ்கெட் கிடச்சிட்டு, இப்போது நம்ம கட் பண்ணது இதனுடைய மீதி போர்ஷனையும் நம்ம வந்து குட்டி குட்டி பீஸாக இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ண போகிறோம். எல்லாமே ஒரே ஷேப்பாக இருக்கிற மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த பீஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து பேஸ்கெட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிற இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி லைனாக ஒட்ட போகிறோம். இப்போது எல்லா பீசஸையும் இந்த பேஸ்கெட்டில் நம்ம ஒட்டிட்டோம். அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு நியூ லுக் கிடைக்கும். நம்ம வேறு எந்த டிசைனும் பண்ண வேண்டாம். இந்த பீசஸை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே எல்லாமே நான் ஒயிட் கலர் கொடுத்துட்றேன். இதுக்கு இன்னும் ரிச் லுக் வேணும் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ப்ரௌன் கலர் ஷேடும் கொடுத்துக்கலாம். அது இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு செங்கல் வச்சு அடுக்கி வச்சுருக்கிற மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். இப்போது இந்த கார்ட்போர்டோட எல்லா பக்கத்துக்குமே நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிடுறேன். இந்த சென்டர் போர்ஷனுக்கு மட்டும் நம்ம இந்த பீசஸை வச்சு இந்த மாடல் பண்ணால் போதும். சுற்றி எல்லாத்துக்குமே ஒயிட் கலர் கொடுத்துட்றேன். இப்போது நம்மளுடைய பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா பூக்களையும் வைக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே நான் க்ளூ கன் வச்சு தான் ஒட்டினேன். நான் இந்த பேஸ்கெட் மேலே இருக்கிற மாதிரி ஒரு பூவும் அதுக்கப்புறம் எல்லாமே உள்ளே தான் க்ளூ கன் வச்சு ஒட்டி வச்சுருக்கிறேன் எல்லாத்தையுமே. இப்போது இந்த பூக்கள் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நம்ம வந்து இலை பண்ண போகிறோம். அதுக்கும் இதே மாதிரி தான் அந்த கப்பை கட் பண்ணிவிட்டு அதில் நான் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே தனித்தனி பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த பேப்பர் டியூப்பில் அப்புறம் அந்த பூக்கள் பக்கத்தில் நான் ஒட்டி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் சின்ன சின்னதாக லீவ்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா இதனுடைய பின் பக்கத்தில் இந்த மாதிரி டபுள் சைட் செலோ டேப் வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம வாலில் கூட இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்க முடியும். நம்மளுடைய கபோர்டில், ஸ்டடி டேபிளில் அந்த மாதிரிலாம் இதை வச்சோன்னா அழகாக இருக்கும். இது ஒரு பாக்ஸ் மாதிரி உள்ளே இருக்கிறதுனால நம்ம சின்ன சின்ன பொருட்கள் போட்டு வச்சுக்கலாம். பென்னு, கம் அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கலாம். நோட் பேட் அதெல்லாம் உள்ளே போட்டு வைக்கிறதுக்கு இது ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய பேஸ்கெட்டும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய கலர்ஃபுல்லான பூக்களும் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.